சிறிய காட்டு பூனையிலிருந்து பெரிய அளவிலான புலிகள் வரைக்கும் உலகம் முழுக்க இருக்கிற பூனை இனங்கள் எல்லாம் தனியா தான் வாழும். நமக்கு தெரிந்த 38 காட்டு பூனை இனங்கள்ல 37 வகைகள் உயிர் வாழ்ந்திருக்க தனிமையை தான் விரும்புது. விசித்திரமான வகையில் அண்டார்டிகாவை தவிர இந்த உலகம் முழுக்க 37 வகையான கோரைப்பற்கள் கொண்ட மிருகங்கள் பரவி இருக்கு. இருந்தாலும் இந்த மிருகங்கள் கூட்டமா சேர்ந்து தங்களோட வாழ்க்கையை வாழதான் விரும்புது. தனியாவோ இல்ல கூட்டமாவோ இந்த இனங்கள் அவை வாழும் எல்லா இடங்கள்லையும் முக்கியமானவையா இருக்கு. அவற்றின் வாழ்விடத்துல அவை ஒரு அவசியமான உயிரா இருப்பதை இது காட்டுது. பூனை வகைகள் மிக வித்தியாசமான திறன் கொண்ட வேட்டையாடிகள். இந்த மார்கே பூனை வெறும் 3 கிலோ தான் இருக்கும். ஆனா ஒரு பெங்கால் டைகர் கிட்டத்தட்ட 300 கிலோ இருக்கும். இந்த இரண்டுக்கும் நடுவுல சிறுத்தைகள் இருக்கு. அதுங்க ஆப்பிரிக்கன் சவானால இருக்கிற மரங்கள்ல ரொம்ப சுலபமா ஏறிடும். மெடிட்டரேனியன் புதர்களுக்குள்ள மறைஞ்சிருக்கு இந்த ஐபீரியன் லிங்க்ஸ். அமேசான் நதி ஓரத்துல ரோந்து போகும் இந்த ஜாக்வார். அப்புறம் செரங்கேட்டி சமவெளியில பதுங்கி வேட்டையாடும் சிறுத்தை. அதுங்களுக்கு போட்டியா இருக்கக்கூடிய ஓநாய் உறவினர்களும் ரொம்ப வித்தியாசமான உருவம், எடை மற்றும் வேட்டை ஆயுதங்களை கொண்டிருக்கு. குட்டை கால்களை கொண்ட இந்த புஷ் டாக் அமெரிக்க காடுகளின் அடர்ந்த செடிகளுக்கு கீழே வேகமா ஓடி திரியுது. இந்த சிவப்பு நரிகள் கிட்டத்தட்ட பூமி முழுக்க வெற்றிகரமா பரவி வாழுது. பிரேசில் நாட்டின் இந்த மெயின்ட் வூல்ஃப் இரவுல பழங்களை வேட்டையாடுது. இந்த கோல்டன் ஜாக்கல் ஆப்பிரிக்காவின் பெரிய பூனை வகைகள் வேட்டையாடி விட்ட மிச்சத்தை சாப்பிடுது. நாய் மற்றும் பூனை இனங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய போட்டியும் ஒரு பயங்கரமான அதிகார ஆட்டமும் எப்பவும் நடக்குது. ஆனா உண்மை என்னன்னா, அவை இரண்டுமே ஒரு பலமான வேட்டையாடியா தங்களோட வேலையை சரியா செஞ்சு உலகம் முழுக்க இருக்கிற இயற்கை சூழலை இணைச்சு அதை முழுமையாக்குற ஒரு புதிர் போல இருக்கு. இருந்தாலும் அவற்றின் உடல் அமைப்பும் திறமையும் ஒன்னோட ஒண்ணு எப்பவும் போட்டியாவே இருக்கு. வேட்டையாடிகளா காட்டுப்பூனைகள் மற்றும் நாய் வகைகள் இரண்டுமே ரொம்ப வேகமா இருக்கணும். ஆனா யாரால அதிகமா குதிக்க முடியும்? யார் தன்னோட உடலை வேட்டைக்கு சரியா பயன்படுத்தி அதுக்கும் இறைக்கும் நடுவுல உள்ள தூரத்தை திகைப்பூட்டும் வகையில கடந்து இரைய பிடிக்க முடியும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்றது ஒன்னும் அந்த அளவுக்கு சுலபம் இல்லை.
நாய் இனங்கள்ல அருமையா குதிக்க தெரிந்தவைகளும் இருக்கு. இந்த அமெரிக்கன் கயோட்டி புல்வெளிகள்ல எலிகளை தேடி ரோந்து போகுது. அதன் உணர்திறன் எலிகள் எங்க இருக்குதுன்னு முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்துடும். அதை பிடிக்க ரொம்ப வேகமா செயல்படணும். ஒரு திடீர் பாய்ச்சல்ல அது தன்னோட இரைய பிடிச்சிடுது. ஆனா இந்த சிவப்பு நரி இன்னும் ஒரு படி மேல. வித்தியாசமான இயற்கை சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும் திறமையால இந்த காமன் ஃபாக்ஸ் உலகம் முழுக்க அதிக இடத்தை கைப்பற்றிய வேட்டையாடி பாலூட்டியா இருக்கு. நார்த் அமெரிக்கால எலிகளை தீர்த்துக்கட்ட இதுங்க கயோட்டியோட கடுமையா போட்டி போடுது. நரிகள் தங்களின் குதிக்கும் முறைய அருமையா பட்டை தீட்டி வச்சிருக்க. அதுங்க 1 மீட்டருக்கும் மேல உயரமா குதிச்சு அப்படியே செங்குத்தா எலி மேல பாஞ்சு அது தப்பிக்க வழியே இல்லாம செஞ்சிடும். கூர்மையான பற்கள் கொண்ட அதன் வாய் வானத்திலிருந்து அப்படியே இரையை நோக்கி பாயுது. பனிகாலத்திலும் கூட அவற்றின் கூர்மையான காது கேட்கும் திறனால எலியின் சத்தத்தை அது சுலபமா கண்டுபிடிச்சிடும். தங்கள் இருப்பை மறைக்கக்கூடிய விதமா அதுங்க பல மீட்டர் உயரத்துக்கு குதிச்சு அப்படியே மேல இருந்து கீழே பாயும். பூனை இனங்களும் குதிக்கிறதுல கில்லாடிகள் தான். சொல்ல போனா அவற்றின் வேகம் இன்னும் அதிகமா இருக்கலாம். இந்த கராக்கள் தான் சுலபமா வீழ்த்த முடியாத சாம்பியனா இருக்கும். அதோட உடல் அமைப்பே எல்லாத்தையும் சொல்லுது. நல்ல உடல் உறுதி, தசை நார், ஒரு மெலிதான வால், அப்புறம் உடலோடு பொருத்தமில்லாத ரொம்ப நீளமான வலுவான பின்னங்கால்கள். அவை அதன் தோற்றத்துல ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்குது. நரிகளின் உடல் வடிவம் அவற்றின் உடல் பலத்தை சுலபமா வெளியே காட்டாது. அவை பார்க்க ஒரு நடுத்தர அளவு நாய் மாதிரி தான் தெரியும்.
கராக்கல் மாதிரி இல்லாம அவற்றின் நீள பெரிய ரோமங்கள் நிறைந்த வால் அவை குதிக்கும் போது நிலைத்தன்மையை கொடுக்குது. மிரட்டலான சுழற்சிகளை செய்யும் போது தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள கராக்கலுக்கு வால் தேவையில்லை. அது மொத்த வித்தையையும் உடனே காட்ட ஆரம்பிச்சிடும். நரிகள் பல விதங்கள்ல உணவை தேடிக்கிட்டாலும் கராக்கல் ராட்சத இலைகளை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழும். அதன் காலோட பலம் ஈடு இணை இல்லாதது. அது எகிரி குதிக்கும் வேகம் 3 மீட்டர் உயரத்தை எட்டி பிடிக்கும். நரிகளுக்கு இது ஒரு எட்டா கனிதான். அதால பறந்துட்டு இருக்கிற பறவைகளை கூட குதிச்சு வேட்டையாட முடியும். ஆனா இந்த பூனை இனத்திலேயே சில வித்தியாசமான வகைகள் இருக்கு. இந்த காட்டு பூனை ரொம்ப சுறுசுறுப்பானது. இந்த பூனை இனம் 5 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமான எடை கொண்டது. இந்த லைட் வெயிட் உயிரினம் எலி மற்றும் சிறிய பறவைகளை வேட்டையாடி உண்ணும். இந்த வேட்டையாடி சின்னதா இருந்தாலும் ரொம்ப கெட்டிக்காரன். இதோட சிறிய உடம்பு காட்டு செடிகளுக்குள்ள சுலபமா நுழையவும், முட்செடிகளை ஆராயவும், அடர்த்தியான புதர்களுக்குள்ள நுழையவும் உதவி செய்யுது. இந்த காட்டு பூனை காடுகள்லையும் புல்வெளிகள்லையும் பதுங்கி வேட்டையாடக்கூடிய ஒரு திறமையான வேட்டையாடி. உயிர் வாழ அது தினமும் 2 அல்லது 3 விலங்குகளை வேட்டையாடணும். சிறிய பறவைகள், ஓணான் மற்றும் முக்கியமா எலிகள் தான் அது விரும்பி சாப்பிடக்கூடிய முக்கியமான உணவுகள். வேகம், பொறுமை மற்றும் திடீர் தாக்குதல் தான் அதன் மிகப்பெரிய ஆயுதங்கள். அதன் கூர்மையான நகங்கள் கூடவே. கராக்கல் மாதிரியே காட்டு பூனைகளும் நல்ல ஜம்பர்ஸ் தான். அதன் எல்லா வேட்டைகளும் ஒரு பிரம்மாண்டமான பாய்ச்சலோட தான் முடிவுக்கு வரும்.
கடைசியா அதன் வாயில ஒரு எலி இருக்கு. இந்த செஷூரா நரி காட்டுப்பூனையை விட சின்ன உருவம் கொண்ட ஒரு நாய் வகை விலங்கு. ஒரு விதத்துல இதுவும் அதே சுற்றுச்சூழல் பங்களிப்பு தான் தருது. ஆனா இந்த நரி வாழ்றது ஆண்டஸ் மலைத்தொடர்ல. வேட்டையாடிகள்ல இவை இரண்டையுமே நாம ஃபெதர் வெயிட்ஸ்னு கருதலாம். ஆனா இந்த சின்ன நரி ஐரோப்பிய காட்டுப்பூனை அளவுக்கு சுறுசுறுப்பானது கிடையாது. அந்த பூனை இனத்தை போலவே செஷூரா நரிகளும் அதன் குட்டிகளும் மலைப்புதர்கள் மற்றும் செடிகளுக்கு நடுவுல ரொம்ப சுலபமா நடந்து போகும். ஆனா இந்த நாய் இனத்துக்கு மரம் ஏறும் திறமை கிடையாது. இதன் நகங்களால ஏற முடியாது. ஆனா அது குழி தோண்ட அல்லது பாறைகளை தூக்க உதவியாயிருக்கும். அப்புறம் குதிக்கிற விஷயத்தை பொறுத்தவரை அதன் கால்கள் கற்களுக்கு இடையில பாய்வதற்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருக்க. அங்கதான் அது தன்னோட இரையை தேடுது. அதுல பெரிய ஆபத்தான பூரான்களும் அடங்கும். இந்த குட்டிக்கு இது மதிய நேரத்து ஸ்நாக். இப்போ அதிக எடை உள்ள பெரிய உருவமுள்ள பூனை இனத்துக்கு திரும்பலாம். இந்த யுரேஷியன் லிங்க்ஸ் ஒரு ஹெவிவெயிட் பிரெடேட்டர் பிரிவைச் சேர்ந்தது. ஒரு வலுவான ஆண் 30 கிலோவுக்கும் அதிகமான எடை கொண்டிருக்கும். நார்தன் வேட்டையாடிகளின் பட்டியல்ல ஓநாய்க்கு அடுத்தபடியா அவை இருக்கு. முயல்கள், காட்டு கௌதாரிகள் மற்றும் சிறிய மான்குட்டிகள் கூட இந்த யுரேஷியன் லிங்க்ஸோட வழக்கமான இறை பட்டியல்ல இருக்கு. இந்த நார்தன் லிங்க்ஸ் குதிக்கும், ஏறும், அப்புறம் பதுங்கி வேட்டையாடும். குளிர்காலத்துல அவை சத்தமே இல்லாம நடக்கும். செடிகளுக்குள்ள மறைஞ்சிருக்கும்.
காட்டுப்பூனை மற்றும் கராக்கல் மாதிரியே குதிப்பதுதான் அதன் இறுதி வேட்டை ஆயுதம். வேட்டையோட முடிவு தீர்மானிக்கப்படுற அந்த ஒரு முக்கியமான தருணத்துல அதன் பலமான பின்னங்கால்கள் அதை முன்னோக்கி பாய தள்ளுது. பல நேரங்கள்ல அதிர்ஷ்டம் அதுக்கு கை கொடுக்குது. லிங்க்ஸ் மற்றும் கராக்கல் ஹை ஜம்பின் ராஜாவா இருக்கலாம். ஆனால் லாங் ஜம்ப்ல ஓநாய்களும் திறமைசாலிகளா இருக்கு. ஓநாய்களால தொலை தூரத்துக்கு சிறப்பா ஓடவும் முடியும், நல்லா தாவவும் முடியும். எல்லா ஓநாய்களுக்கும் நீளமான நாற்பகுதிகள் கொண்ட தசைப்பிடிப்பான கால்கள் இருக்கு. அதுங்க வேகமா ஓட அது உதவுது. அவை ரொம்ப சந்தோஷமாவும் சிக்கனமாவும் ஓடுது. இது ரொம்ப கம்மியான சக்தியை மட்டும் செலவு செஞ்சுக்கிட்டு நீண்ட தூரம் பயணம் செய்யும் திறமையை கொடுக்குது. ஓநாய்களின் உடல் அமைப்பு அவை ஒரு நல்ல வேகத்துல ஓடவும் சோர்வை இல்லாம இரையை துரத்தி பிடிக்கவும் உதவுது. அதனாலதான் அதுங்க தன்னோட அந்த நீண்ட தூர ஓட்டத்தோடவே சேர்த்து பெரிய பாய்ச்சல்கள் மூலமா ஆறுகள், பள்ளத்தாக்குகள் மற்றும் சின்ன சின்ன இயற்கையான தடைகளையும் கடந்து போகுதுங்க. ஓநாய்கள் தேவைப்படும் போது ரொம்ப நல்லாவே குதிக்கக்கூடிய விலங்குகள். மணிக்கு 50 கிலோமீட்டர் எனும் உச்சபட்ச வேகத்தால அவற்றால 5 மீட்டர் நீளம் வர தாவ முடியும். கிட்டத்தட்ட 40 வகையான காட்டு நாய் இனங்கள்ல ஒன்று மட்டும் நீளமான பொருத்தமற்ற கால்களோட காணப்படுது. அதை எந்த பூனை இனத்தோடவும் ஒப்பிட முடியாது. இதுதான் சவுத் அமெரிக்கன் மெயின்ட் வுல்ஃப். முதல் பார்வையில இது பொய்க்கால் பொருத்திய நரி போல தெரியும். ஆனா உண்மையில இது ஒரு ஓநாய். அதன் அசாதாரணமான கால்களை தவிர
அதன் கழுத்து பகுதியில் உள்ள நீளமான ரோமங்களும் கண்ணை கவரும்படியா இருக்கு. தனது உடல் அளவை பெருசாக்கி எதிரிகளை பயமுறுத்த அதை பயன்படுத்துது. ஓநாய் மற்றும் பூனை இனங்கள்லயே ரொம்ப தனித்துவமான கால்களை அவை கொண்டிருக்கு. பறந்து விரிந்த புல்வெளி பகுதிகளில் மேலிருந்து நிலப்பரப்பை பார்க்கிற மாதிரி உயரமா நடக்கிறதுக்காக தான் அதன் கால்கள் அந்த அளவுக்கு நீளமா இருக்கு. அதோட கால்கள் கொடுக்கிற அந்த உயரத்தால அது எளிதா எலிகள் மற்றும் சின்ன விலங்குகளை சாப்பிடுவதற்காக கண்டுபிடிக்க முடியுது. இருந்தாலும் அதுக்கு ரொம்ப பிடித்த உணவு பனை பழங்கள் மற்றும் உல்ஃப் ஆப்பிள்ஸ். அதிக ஆற்றல் கொண்ட பழங்களான உல்ஃப் ஆப்பிள்ஸ் இது போன்ற புல்வெளி பகுதிகளில் மட்டும்தான் விளையும். எல்லா ஓநாய்களும் ரொம்ப திறமையான விளையாட்டு வீரர்கள் தான். ஆனா பூனை இனங்களும் எதுக்கும் சளைத்தவை இல்லை. புலிகள் பொதுவா ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல நடக்காது. ஆனா அதுக்கு ரொம்ப அபரிமிதமான உடல் பலம் இருக்கு. 300 கிலோ எடையோட புலிகள் தான் இந்த உலக நிலப்பரப்பின் மிகப்பெரிய வேட்டையாடிகள். சிங்கங்களை விட 100 கிலோ அதிக எடை கொண்ட இவை அதுங்களை விட வேகமாகவும் பெருசாவும் இருக்கு. அதன் உடல் பலம் அதோட தாவும் திறனையும் உள்ளடக்கியது.
தாக்குதலா இருந்தாலும் சரி, தப்பிச்சு ஓடுறதா இருந்தாலும் சரி, ஒரே பாய்ச்சல்ல 10 மீட்டர்களை கடக்கும். புலிகள் தான் அதுங்களுக்கு சவாலான எதிரி. சொல்லப்போனா ரொம்பவே வலிமையான ஒரு விலங்கு. இருந்தாலும் இந்த மேலான நிலைமை அதுங்க உயிர் வாழ்வதற்கு தேவையான வெற்றியை எப்பவுமே தந்துடுறது இல்லை. ஓநாய்கள் மற்றும் பூனை இனங்கள் ஒரு இடத்தை கைப்பற்றுவதிலும் தன்னை காப்பாத்திக்கிறதுலையும் ரொம்ப திறமையாவும் சாமர்த்தியமாவும் இருக்கு. ஆனா கராக்கல், லிங்ஸ், காட்டு பூனைகள் எல்லாம் ரொம்ப சிறந்த குதிக்கிற விலங்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. தாவி குதிப்பதை பொறுத்தவரை நரிகளுக்கும் கயோட்டிகளுக்கும் அதோட சொந்த ஸ்டைல் இருக்கு. ஆனா குதிப்பதுல எல்லா சாதனைகளையும் முறியடிக்கக்கூடியவை பூனை இன விலங்குகள் தான். சொல்லப்போனா ஒரு சின்ன காட்டு பூனை தன்னோட சிறிய உடம்புலேயே அதன் பெரிய வகை உறவினர்கள் போன்ற அதே வியக்கத்தக்க திறமைகளை கொண்டிருக்கு. ஆனா சவுத் அமெரிக்கால இதே எடை பிரிவுல ஒரு போட்டியாளரா அதே எடையோட ஒரு காட்டு நாய் இனம் இருக்கு. உலகத்திலேயே ரொம்ப சின்ன காட்டு நாய், உருவத்திலும் எடையிலும் காட்டு பூனைக்கு இணையாவே இருக்கு. இந்த புஷ்டாக் தரையிலிருந்து வெறும் 1 ஜான் உயரத்துக்கு தான் இருக்கும். இது சவுத் அமெரிக்கன் வெப்பமண்டல காடுகளோட அடர்ந்த செடிகளுக்குள்ள பதுங்கி போக, சுத்தி அலைய மற்றும் வேட்டையாட சரியான உருவம். இந்த சின்ன காட்டு நாயோட உடல் அமைப்பை பார்த்தா வலிமையானதா தெரியல. குட்டையான கால்கள், நீளமான தடியான உடம்பு, அப்புறம் ஒரு பெரிய தலை. சொல்லப்போனா இதோட பரம எதிரியான ஜாகுவாரை போல இது பார்க்கறதுக்கு அவ்வளவு பயங்கரமாவோ இல்ல கம்பீரமாவோ தெரியல. ஜாகுவார் 80 கிலோவுக்கு மேல புஷ்டாகை விட 12 மடங்கு அதிக எடை உள்ளது. சில சந்தர்ப்பங்கள்ல வாய்ப்பு கிடைச்சா புஷ்டாகே ஜாகுவாருக்கு உணவாகிடுது. அப்படி இருந்தாலும் இந்த நாயினம் ரொம்ப நுணுக்கமான திறமையான வேட்டையாடி. எல்லா காட்டு நாய்களுக்கும் இருக்கக்கூடிய அதே பொதுவான குணத்தோட இதன் விசித்திரமான மூக்கால காட்டு விலங்குகளின் வாசனையை பின்தொடர்வதிலேயே இதன் முழு வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு. பூனைகள் மற்றும் நாய்களின் மோப்ப சக்தி அதன் எதிரிகளான காட்டு பூனைகளை விட ரொம்பவே திறமையாவும் பலமாவும் இருக்குதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சின்ன காட்டு நாயோட பெரிய பலமான மூக்கு அது தினமும் தன்னோட வயிற்று நிரப்ப உதவுது. ஒவ்வொரு நாய் இனத்தோட மூக்குக்குள்ளேயும் அதோட சூழல்ல இருக்கிற வாசனைகளை அடையாளம் காணவும் புரிஞ்சுக்கவும் 300 மில்லியனுக்கும் மேல செல்கள் இருக்கு. காட்டை மோப்பம் பிடிக்கிறது மூலமா அங்க என்ன இருந்தது, எப்ப இருந்தது, இறை எதுவும் பக்கத்துல இருக்கா, இல்ல அந்த பலமான ஜாகுவார் அந்த பகுதியில் இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும்.
அப்படிப்பட்ட சூழல்ல அங்கிருந்து ஒளிஞ்சுக்கிறது தான் நல்லது. ஆபத்து விலகி போனதுக்கு அப்புறமா அந்த நாய் தன்னோட வழக்கமான வேலைகளுக்கு திரும்புது. தரையில கச்சிதமா கால் பதிச்சு நடக்கக்கூடிய நாய் இனமான புஷ்டாக் எப்பவும் தன்னோட அபாரமான மோப்ப சக்தியால வழி நடத்தப்படுது. ஆனா அது தன்னோட வாழ்க்கையையும் வாழ்விடத்தையும் அதே அளவுல இருக்கிற ஒரு வேட்டையாடியோட பகிர்ந்துக்குது. அதோட வாழ்க்கை முறை அப்படியே இதுக்கு நேர்மாறானது. மார்காய்ஸ் பூனைகள்னாலே அதோட கண்கள் தான் பெரிய பிரகாசமான முன்னால் பார்த்தபடி இருக்கும் கண்கள். மரங்கள் வழியா கணக்கிட, கண்டுபிடிக்க மற்றும் நகர்ந்து போக அதுங்களுக்கு இருக்கிற பயனுள்ள கருவி அதன் கண்கள் தான். கிளைகள்ல வழி கண்டுபிடிச்சு போக அவற்றுக்கு அந்த கண்கள் அவசியம். பொதுவா பூனை இனங்களுக்கு முன்னால பார்த்தபடி இருக்கிற பார்வை இருக்கு. அது அதுங்களால ரொம்ப சிறப்பா பார்க்கவும் தூரத்தை ரொம்ப துல்லியமா கணக்கிடவும் உதவுது. அமெரிக்க காடுகளில் வாழும் மார்காய் மாதிரியான ஒரு பூனைக்கு மரம் ஏறுவதற்கு கண் பார்வை ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த காட்டுப்பூனைகள் சுறுசுறுப்பாகவும் தீர்க்கமாகவும் வேகமாகவும் இருக்கு. புஷ்டாக் மாதிரி இல்லாம இந்த மார்காய் பூனை மரக்கிளைகளோட நுனி வரைக்கும் துணிஞ்சு போகுது. வெப்பமண்டல காடுகளின் விதானத்துல தான் அது தனக்கான உணவை தேடிக்குது. மற்ற பூனை இனங்கள் மாதிரியே மார்காய் பூனைகளுக்கும் தொடு உணர்வு உறுப்புகளாக இருக்கிற ரொம்ப உணர்திறன் வாய்ந்த மீசைகள் அதன் கண் பார்வைக்கு துணையாக இருக்குது. நிறைய பூனைகள் போல அதுங்களாலையும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பொருட்கள் மேல பார்வையை நிலைநிறுத்த முடியாது. அதன் மற்ற உறவினர்கள் மாதிரியே மார்காய் பூனைக்கும் பெரிய காதுகள் இருக்கு. ரொம்ப லேசான சத்தத்தை கூட கண்டுபிடிக்க அந்த காதுகள் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பில்லாம 180 டிகிரி வரைக்கும் சுழலுது. மற்ற பாலூட்டிகளை விட அதிகப்படியான சத்த அலைவரிசைகளை ஈர்க்கக்கூடிய பாரபோலிக் ஆண்டனா மாதிரியே இதுங்க வேலை செய்யுது. ஆனா இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு.
சிங்கம் முதல் மார்காய் வரை இருக்கும் பூனைகளுக்கு நாய்களுக்கு நேர்மாறா தட்டையான முகமும் சின்ன மூக்கும் இருக்கு. பார்வைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த ஒரு உடலமைப்பு நம்மளை தப்பா நினைக்க வைக்கலாம். உண்மையில அவற்றின் மோப்ப சக்தியும் ரொம்ப பலமானதுதான். நாய்கள் கிட்ட இருக்கிற 300 மில்லியன் செல்களை விட குறைவா இதுங்க கிட்ட 67 மில்லியன் மோப்ப செல்கள் தான் இருக்கு. ஆனா மனிதர்களை விட இதன் மோப்ப சக்தி 14 மடங்கு அதிகம். நாய்களுக்கும் பூனைகளுக்கும் ஓநாய்களுக்கும் சிங்கங்களுக்கும் இடையில நடக்கிற போட்டி இது. இந்த இரண்டு இனங்களோட உடல் வலிமை யாராலும் மறுக்க முடியாதது. உலகின் பல இடங்கள்ல இவை ஒரே மாதிரியான ஆதாரங்களுக்காக தான் ஒன்னோட ஒன்னு போட்டி போடுது. இவை இரண்டுமே ஒரே மாதிரியான திறமைகள் கொண்ட கை தேர்ந்த வேட்டையாடிகள். மிக கூர்மையான கண்கள், நம்ப முடியாத அளவு நுணுக்கமான மோப்ப சக்தி மற்றும் அபாரமான செவித்திறன். குதிக்கவும் ஓடவும் மரங்கள்ல ஏறவும் ஏற்ற மாதிரியான நல்ல வலிமையான தசைப்பிடிப்புள்ள உடலையும் அதுங்க வச்சிருக்குது. எல்லா அளவிலான இரைகளையும் வேட்டையாட இதுங்க கிட்ட நகங்களும் கோரை பற்களும் இருக்கு.